60 இறங்கவே கூடாதுடா. இல்ல யாருமே இறங்க கூடாது. என்னடா அசிங்கம் பிடிச்ச கேம். சுபிக்ஷா, திவ்யா, சுபிக்ஷா யாருமே இறங்காதீங்க. யாரும் இறங்காதீங்க. என்ன ஆனாலும் இறங்காதீங்க. This is not a game anymore. Statement. திருப்பி எங்க தள்ளாம என்ன பண்ணணும்? ஏய் என்ன யார் இன்னைக்கு தள்ளுறா நான் பாக்குறேன். இதே மாதிரி என்னைய ஒரு அதான் இதே மாதிரி வந்து சில வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்து பேசு என்ன புரியல எனக்கு சத்தியமா கேக்கல. பேசுறா கேக்குறா கேமுக்காக பேசுறியா மச்சான் இங்க வா. நாங்க வரக்கூடாது சொல்லிருக்கோம். இங்க நிக்கிறவா கேக்குதுல்ல? எனக்கு கேக்குது. நான் பேச ரெடி. நீ பேசுறது பண்ணது சரியா? நான் பேச ரெடி. நான் பேசுறேன் நீ பண்ணது சரியாடா? மச்சான் நேத்து நீங்க பண்ணீங்களா? பிக்ஸ் வரும் தெரியாதுடா. நீ தப்பா பேசுற. விக்கல்ஸ் ஒத்துக்கிறேன். அவன் நீ பேசவே கூடாது. நீ பேசவே தகுதி இல்லாத ஒரு ஆளு. தகுதி இல்லாத ஒரு ஆளு. அவன் பேசட்டும் நான் கேட்கிறேன். தகுதி இல்லாத ஒரு ஆளு. இதுல இருக்க 2 பேர் தண்ணில ஒண்ணா வெளில போற ஜாலியா வரியா? வரியாடா? சரி தண்ணி குடி மச்சான். சபரி அடிக்கிறான். இருக்கட்டும்டா. அவன் கோவம் நேத்து நீ நமக்குறல. அப்ப இனிமே இது வேணாம். இப்ப எங்கடா போற அந்த கமெண்ட்? தப்புதான். இப்ப எங்க போற அந்த கமெண்ட்? தப்பு. தகுதி இல்லடா. தகுதி இல்லடா. உனக்கு தகுதி எனக்கு இல்ல. I am answerable to you. வரியாடா? சபரி வரியாடா? புரியல. மயிரே இந்த கேம் வேணாம் வரியா? டேய் ஓ நீ கேம் தான் பேசுறியா? ஓ கேம் தான் வாட்டாகிதானே அவ்வளவுதான் உனக்கு. என்ன உனக்கு வாட்டான்றா அப்படிதான் பேசுவா? ஃபிக்ஸ் வந்திருக்காங்க அம்மாக்கு. மயிர் மாதிரி பேசிட்டு கம்பேரிசன் பண்றியாடா? ஏய் கம்பேரிசன் பண்றியாடா? டேய் கைம கம்பேரிசன் பண்றியாடா? இதே மாதிரி சாண்ட்ரா இப்ப கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காங்க. வெளிய இருக்கிறவங்க அன்றாட வேலைகளை பாக்கலாம். எஸ் சார். என்ன சொல்றாரு பிக் பாஸ்? தேங்க் யூ சார். டேய் நாங்க யாரையும் அங்க அந்த அக்கா மட்டும் தான் மூணு பேருக்கு சாண்ட்ரா இப்ப கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்காங்க. இங்க உங்க கேம் நீ படத்துல வேணா பேச லைஸ் செஞ்சு தாங்க. விஜய் மாதிரி பேசுறா. இருக்குடா. தளபதி விஜய் தளபதி நீ நல்லா கேம் ஆடுறியா? அவங்க 3 பேர் தள்ளுறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வாய் விடுற நான் பேசிட்டு நல்ல வந்தா வாய் விட்டா சபரி, விக்ரம், வினோத் சார் நீங்க எங்க வேணாலும் போலாம். ஓகே சார். டேய் சொன்னடா கமருதேன் நான் வந்துட்டேன். என்ன இப்போ வந்துட்டேன். என்ன தகுதி இல்ல? எனக்கு தகுதி இல்ல. உனக்கு தகுதி இருக்கா? எனக்கு தகுதி இல்லடா. வா பேசுறியா? வா பேசுறியா? வா பேசுறா. எனக்கு தகுதி போயில இல்ல. வா வெளில போலாம். 2 பேர் சேர்ந்து வெளில போலாம். வா வெளில போலாம். வாடா எனக்கு தகுதி இல்லடா. இப்ப சொல்றீங்க இந்த கேமுக்காக சன்னாத்தன பாரு. இன்னும் 10 நிமிஷம் தள்ளி வாடா. ஏய் மை தகுதி இல்லன்டா. வா என்ன ஒரு நிமிஷம். எனக்கு தகுதி இல்ல. எனக்கு தகுதி இல்லமா. நான் கிளம்புறேன். வரியா? உனக்கு தகுதி இல்ல. வரியா? ஆமாண்டா எனக்கு தகுதி இல்லடா சார். நீ பண்ணில
இங்க வந்து அடி வா. அவனுக்கு தெரியுதா எது game எது சொல்லிட்டேன் வேண்டாம். நான் 10 தடவை சொல்லிட்டேன், என்ன பண்ணலாம்? மச்சான் இது game முடிச்சுட்டு நான் என்ன கேம் வச்சு கத்தி நீயா கொலை பண்றியாடா? மயிலாடி. மயிலாடி. அப்படி யாரனா சிங்கிள்ஸ் வர என்ன சிங்கிள்ஸ் வர? கேம் முடிச்சுட்டு நம்ம சிங்கிள்ஸ் என்ன? வா, வா. அவன் ஓட்டா கிட்ட ஆமா, அப்படிதான் பேசுவேன். வா, என்னை அடிச்சு கொலை பண்ணுன்றேன்டா. கொலை பண்ணுன்றேன். கொலை பண்ணுன்ற. என்ன அப்படிதான் பேச? என்னடா பண்ணுவ? வா, இறங்கு வா. இறங்கு வா. ஏய், ஓட்டா ஓட்டா 9 ஓட்டா. ஏய், என்ன 6 நம்பர் கேக்குறா? டேய் பாறா பாறா ஏய், அப்படிதான் பேசுறேன். தப்பு அதிகமா அப்படிதான் பேசுறேன். எனக்கு தகுதி இல்லடா. உனக்கும் தகுதி இல்ல. வா, 2 பேரும் தரட்டிட்டு வா. போல வெளில போல வா. என்னடா வேணாம்? யாருக்குடா ஒரு நிமிஷம்டா. ஓட்டா சொல்லிட்டேன்டா. பிக் பாஸ் கேக்குறா. ஆமாடா அவ பேச்ச கேக்குறா. சொல்றேன் டேய் அறிவில நீ அமைதியா இரு. என்ன தள்ளா நேத்து அமுக்குனாங்களா? நேத்து அமுக்குனாங்களா? எல்லாம் சேர்ந்து பேசினா கரெக்ட் ஆயிடாது. தனியா உட்கார்ந்துக்கிறீங்க. நீயும் சேர்ந்து இந்த அமுக்குனா கேம்ல வந்து நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லடா இந்த கேம்ல சாரி கேக்குறது சபரிக்கு. நான் அவன் கால்ல கூட விடுறேன். நான் கால்ல கூட விடுறேன். ஒண்ணு சத்தியமா எனக்கு கோவம் வேணாம் மச்சான். நான் புடிச்சேன். நேத்து நீ சொன்னல. நான் கால்ல கூட ஒரு வார்த்தை கேக்குறேன். ஆனா அவர் யாரு நிக்கிறதுக்கு? ஏய் ஒரு நிமிஷம் இப்ப கூட ட்ரிகர் பண்ணாதான் அவன் பிரச்சனை பண்றான். ஏய் இப்ப கூட ட்ரிகர் பண்ணா பிரச்சனை நான் பண்றான். கேக்குறேன்டா. நேத்து என்ன சொல்றேன்? டேய் மச்சான், நான் கேம் முடிச்சிட்டு நான் சிங்கிள்ஸ் எனக்கு வரேன்டா. தெரியாது. ஆம்பளை நீ வாடா. ஜெயிக்கிறோம் நான் கேம் முடிச்சிட்டு சிங்கிள்ஸ் வரேன்டா. நீ செத்தடா. நீ செத்தடா. ஏன்டா அப்படி பண்ணு? இங்கே செத்து அப்படியா? போயிடுறேன். சரிடா. எனக்கு ஒரு மயிர். ஓகேடா. எனக்கு பாக்ஸிங் தெரியாது. ஓத்தாண்டி நான் சொல்லிடுறேன். நீ. எனக்கு பாக்ஸிங் தெரியாது. ஓத்தாண்டி. ஆமாண்டா, மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியாது. ஒரு மயிரும் தெரியாது. வந்து நான் அடிச்சு போடு, பரவாயில்ல. நான் யார் நீ ஓட்டான்னு நான் எனக்கு ஏய் அப்பா, எனக்கு தகுதி இல்லப்பா. எனக்கு ஒரு தகுதி இல்லப்பா. உனக்கு இல்லன்ற. வா, 2 பேரும் சேர்ந்து வெளில போலாம். 2 பேருக்கு ஒரு மயிர் வைக்கணும். வா, வெளில போலாம். வேற மாதிரி வா, அடின்ற. பரவாயில்லன்ற. பரவாயில்லன்ற. நான் ரத்தமே சிந்திக்கிறேன். ஒரே இல்லையே. அவன் ட்ரிகர் பண்ணி பேசலாம். பேசாத வரைக்கும் நல்லா இருக்கு. நான் பாட்டு வெளியில உட்கார்ந்துட்டு அவன் இருக்கேன். கூட நான் என்கிட்ட உனக்கு பேசினா, பண்ணா? திருப்பி நான் நீங்க பண்ணுன, இதுக்கு நான் ரிப்ளை பண்ணா உன்னை ட்ரிகர் பண்ண வரேனா? என்ன போட்டு அமுகுனீங்களேடா எல்லாம் டேய், அமுகுனீங்க. எப்படிடா 1 2 அப்பா சாமி. நீ பண்ணும்போது அது correct தான். டேய், எனக்கு வா. தண்ணி தான் விட்டா. அடி வா. என்ன பண்ண? தண்ணி தான் அடி விட்டா. வா. அடிலாம் ஏய் ட்ரிகர் பண்றான்டா அவன். டிகர் அவுட்னா பொறுமையா கேக்குறேன்டா. பொறுமையா கேக்குறேன். முடிச்சு பாத்துக்கிறேன். சொல்லலடா. முடிச்சு பாத்துக்கிறேன். நான் கேம் முடிக்கிறேன். எங்க அம்மா பத்தி பேசல. எங்க அம்மா பத்தி அவ எப்படி அம்மா பத்தி பேசுறா? வாடா நீ வாடா. அவ எப்படி அம்மா பத்தி நீ பேசுறா? வாடா நீ நாளைக்கு வா கேம் முடிச்சிட்டு வாடா. நீ உயிரோட இருக்க நான் உயிரோட இருக்க பாக்கலாம். பார்க்கலாம்டா. ஓட்டா நான் கேக்குறேன். இது என்ன மரியாதை? வாடா ராஜா நீ வா. என்னமோ ஒரு பிரச்சனை நடந்துருந்தா நடுவுல தானா வந்து நல்லா பேசாத வரைக்கும் நல்லா இருந்தாண்டி இந்த பையன் கூட சேர்ந்து செக்ஸ பத்தி பேசுறாங்க. என்ன செக்ஸ பத்தி பேசுறாங்க? என்னமா பேசுறீங்க? ஓட்டாடி தப்பாடா. மச்சான் அவங்க என்ன Excuse me. Excuse me. ஏய் டேய் நீ இவன் யாரு இவன்? ஏய் அப்பா, நான் சபரியாவே இருந்துட்டு போறேன்டா. நான் சபரியா நீ என்னடா இங்க performance பண்ற? ஏய் அப்பா, பெர்ஃபார்மன்ஸா? ஏய் தள்ளி நீ பண்றதாடா? தள்ளி விட்டோம் தான் ஃபிக்ஸ் வரும் சத்தியமா தெரியும். சரிடா. ஓகேவா? நேத்து கேட்டறடா. இத வச்சு நீ கேம் ஆட ஏய் அப்பா, இது கூடாது. நான் கேம் ஆட வந்தா உள்ள உட்கார்ந்து ஆடி இருக்கணும். உள்ள உட்கார்ந்து ஆடி இருக்கணும் கேம். நான் உன்னை அமுக்குன்னு சாரிடா எனக்கு தெரியாது. நான் உட்கார்ந்து அழுதனா. நான் இது கரெக்ட்டா பேசு. நேத்து உட்கார்ந்து அழுதுறடா. Correct ஆ அப்புறம் பேசு. ஏன்டா அவ தள்ளுறப்ப அவளை கையில பிடிக்கல? நீ ஏன்டா தள்ளன? ஏய் எல்லாரும் அவ சாண்ட்ராக்கா சேர்ந்தா என்ன அமுக்குனாங்கடா. ஏய் அப்பா, உனக்கு புரியுதா? தப்பு சொல்றடா. கேம் ஷோடா. மச்சான் பேசுறேன். கேம் ஷோல அம்மா அம்மான்னு கத்தி ஆட அப்புறம் ஏன்டா அவளை அம்மாவுக்கு தள்ள வெளிய? நீ பண்ண சொல்லுடா. என்ன அமுக்குனாங்க? நீ என்ன பண்ண? அந்த அம்மா Ready to go back in time? Back in time. Here we go. My dad and I are going on a road trip back into the past. He has early stage Alzheimer's, and it turns out this experience could help fight the disease. How's it feel? Okay. Different places instantly bring those memories to life. பாருங்க நைட்டு Connection. ஒரு புது சேனல் ஆரம்பிக்கிறோம் எப்படி ஓடுதுன்னு மட்டும் வரும் சீரியஸா ரீச் 10k வியூஸ் சரி வரும் அப்ப அந்த வீடியோல இருக்கிறது ஆனா நீங்க தான் ஒத்துக்கிறீங்க. காலைல கூட டெலீட் பண்ணிருக்கோம் இல்லனா சேனலை பேன் பண்ணிடுவோம் அப்பா நிஜமாவே தப்பு பண்ணிட்டாரா? சாரி இப்ப அப்லோட் மட்டும் பண்றோம் பிசினஸ் சேனல் வியூஸ் அதாவது புது ஒரு சேனல் வந்து மானிட்டைசேஷன் அதாவது பணம் வரணும் அப்படின்னா அதுல வந்து 4 மணி நேரம் 4000 ஹவர்ஸ் பார்த்துருக்கோம் 4 நிமிஷம் வீடியோ போடுற அப்படின்னா 1000 பேர் பார்த்தா எவ்வளவு ஆச்சு 4000 மினிட்ஸ் ஆச்சு
அப்புறம் என்ன பண்ண? மச்சான், அவன் என்ன பண்றது? தெரியாது. சாரி சார். காணோம், நீங்க வாங்களேன். இந்த இதுல நான் உங்க அம்மா பத்தி அங்க பேசினேன். சனி பிடிச்சி. நீ தயவுசெய்து சொல்றேன். சரி, சரி, நான் உன் மேல தப்பே இல்ல. சேது, நான் சத்தியமா சொல்றேன். உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன். சேதுன்னு சொன்னாலும் பரவாயில்லைங்க. மக்களே ஒண்ணும் எதுவும் சொல்ல பிரச்சனை மாட்டேன். இல்லை. பரவாயில்ல. நான் பண்ண சொன்னா ஆமா, ஒத்துக்கோ. ஆமா, ஆனா அவ்வளவுதான். அது வந்து நேச்சுரலா வர வார்த்தை. ஆமா. இங்க பாரு, அடுத்ததா? அதெல்லாம் கிடையாது. பாரு, சே, இப்ப வந்து தெரியாம சொல்றது, வாயை மூடிட்டு சொல்ற யாருமே வந்து வேணாம் செய்வாங்க. வாயை மூடி. அதை மட்டும் வந்து இவங்க strategy இப்படிலாம் வந்து பண்ணா கையில இங்க பாரு. கேட்காத, நான் சொல்றேன், எனக்கு fraud ஆடு. அம்மா, நீ நடுவுல வந்து பேசி கத்தி பேசுறதுனால எல்லாம் நியாயமா சொல்லு. போதும். எதுக்கு நடுவுல வரதா? நான் எங்க வேணா வருவேன். எதுக்கு நான் நடுவுல வரேன்? இஷ்டத்தி. எங்க வேணா வருவேன். இந்த வீட்ல எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அசிங்கமான வேலை பண்ணும்போது உனக்கு அவ்வளவு ரைட்ஸ் இருக்குல்ல? எனக்கு ரைட்ஸ் இருக்கு. வேலை பாக்குறா. பாரு, அமைதியா இரு. அது தெரியாம மாட்டிக்கிச்சுன்னா விட்டு சாரி கூட கேட்டுரு. தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. தயவு செஞ்சு உனக்கு தப்புன்னு பட்டா சாரி கேட்டுரு. அவ்வளவுதான். நான் பிரச்சனை பார்க்க கூட பண்ணாத. இல்லடா. பிரச்சனை நான் பண்ணாத. பார்க்கவே இல்ல. இவளுக்கு பட்டாபிமான் காடு, இவளுக்கு பட்டாடி. சத்தியமா நான் பார்க்கவே இல்லடா. நீங்க சொல்லும்போது மட்டும்தான் எனக்கு தெரியுது. சொல்றேன் பாரு. அவ எடுக்க போனப்ப அதை உழைச்சு விடுப்பாருன்னு சொல்றதுக்கு விடவே இல்லையா? இப்ப திவ்யா அது கை மச்சான், இப்படி சொல்ல. மாறிடுச்சு. சாண்ட்ராவை புடிச்சு திவ்யா அப்படியா இப்படி எட்டி விட்டா இவ கை என்ன ஆகும்? திவ்யா கை மச்சான், நான் இப்படி பாக்குறேன். இதுக்கு மேல அவனோட போய் பேச வேணாம். அவனுக்கு சுத்தமா அறிவு மழுங்கி போயிடுச்சு. சபரி இவனா வந்து நடக்கிற ஆள் உங்களை கிடையாது. 3 பேர் தள்ளி விடுவோம் அப்படின்றான். படத்துல ஒரு மாதிரி பேசுறான் மச்சான். உனக்கு சத்தியமா ஒண்ணு, நான் பண்ண உனக்கு மாட்டேன் நீ மச்சான். உனக்கு நீ பண்ணாத விஷயத்த உனக்கு சொல்லும் போது தோணுது. ஒருத்தன் கைன்னு கத்துறாங்க, நீங்க அதை பார்த்துட்டு நீ பண்றேன்னா how you are, like யாரு? who you are முதல்ல. ஏய் மச்சான், first of நான் all, பார்க்கவே இல்ல. எனக்கு சொல்லு. சத்தியமா தெரியாது. யாருமே பார்க்கல. மச்சான், நான் என்ன யாருமே சொல்றேன், பார்க்கல. இவ்வளவு நேரம் நான் என்ன தயவு சாரி கேட்டு கமர்தேன் பேசாத. ஆச்சே. ஐயோயோ, பேசாத. எனக்கு பாரு, இப்படி ஒரு நான் பார்க்கவே இல்ல. கமர்தேன். நான் பார்க்கவே இல்ல. நான் நான் பார்க்கவே இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்க நடுவுல வந்து இப்படி வந்து பண்றாங்க. நான் இங்க பாரு, இவ சாண்ட்ரா கூட அந்த பேசாத வந்து வரைக்கும் இவ கூட நீ எப்ப, நான் உன்னை 100 தடவை சொன்னேன், யூ ஹேவ் அ குட் குவாலிட்டி. இவ உன்னை எப்பவுமே சாரே உன்னை சொன்னாரு. நீயே சொல்லியிருக்க, நீயே இவ்வளவு சொல்லியிருக்க. இவ யார் இல்லன்னு சொல்ல முடியாது கமர்தேன். இதுக்கு மேல எதையுமே மறைச்சு வைக்க முடியாது கமர்தேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவ யார் கூட எல்லாம் சேர்றாளோ அவங்க எல்லாத்தையும் திருக்கி விட்டு ஒரு அவங்கள வழிகட்ட ஆக்குறதே இவளோட வேலை கிடையாது கமர்தேன். திவ்யா, அவங்க கிடையாது கமர்தேன். கமர்தேன், இல்ல திவ்யா. என்னென்னலாம் நீ வேணும்னா சொல்லு கமர்தேன். கமர்தேன், நீ வேணா சொல்லு கமர்தேன். உனக்கு உன் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட்னா எனக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் கமர்தேன். இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, இவ்வளவு நேரம் நீங்க அவளை பேசுனீங்க. நான் வந்தேன் அப்ப கூட இதுகிட்ட நான் பேசினேன்னா பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட். இதுகிட்டலாம் யாரு பேசுறா? அப்படிதான், அது அப்படிதான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இது யாரு? கான்வர்சேஷன் பார்த்து இது ரொம்ப பேச நல்ல அப்படின்னு பொண்ணு. சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். சரியா? இதுகிட்ட எல்லாம் நான் சொல்ல கிடையாது. பிகாஸ் இதுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. உனக்கு உங்ககிட்ட நான் என்ன சொன்னது இருக்குன்னு சொல்லிட்டு என்ன, நீ உன்கிட்ட என்ன நான் வேணாலும் பேசி கான்வர்சேஷன் உங்ககிட்ட பேசாத என்ன மாதிரி தான் நான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்ககிட்ட ஒரு பேச பாயிண்ட்டுக்கு மேல நீ என்ன சொன்ன, திவ்யா அதுல தலையிடாத இருந்தீங்க. நான் ஏதாவது பேசுனேன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பத்தி என்ன இழுத்தீங்க. நான் போய் சொன்னேன், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க கமெண்ட். நீங்க சொன்னோன்னே நான் வாய மூடிட்டேன். என் டாபிக் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? ஒருத்தவங்களும் தள்ளுறீங்க, ஓகேவா? ஒருத்தவங்க டயர்டாகி இறங்கி அவுட் ஆகி போறது கேம். இங்க கேம் தான். சம்டைம்ஸ் நேத்து இந்த மேடம் வந்து நியாய மேடம் வந்து நேத்து கோவப்பட்டா குடிச்சாங்க. சரியா? உன் வீட்டுல வக்கீல் தானடி? உன் வீட்டுல வக்கீல் தானடி? அதான் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்றீங்களா? சரியா? ஒரு contestant அப்போ நான் என்ன சொல்றேன், நேத்து நீ பேசுனது நியாயம், நான் சப்போர்ட் பண்ணல. நான் நீங்க இந்த அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன், திவ்யா அப்படிதான் பேசுவேன். இல்ல எனர்ஜி வைக்கலாம். எனர்ஜி அமைதியா இரு. பிக் பாஸ் ஷோல நீங்க ஆமா, அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? அமைதியா திவ்யா. அப்படிதான் பேசுவேன். திவ்யா அமைதியா, திவ்யா அமைதியா. அப்படிதான் பேசுவேன். எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. சிச்சி அப்படிதான் நீ பேசுவேன். கரெக்ட். எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. உன் பண்ண லட்சணத்துக்கு எதை பத்தி எனர்ஜி வேஸ்ட் பேசணும்? பண்ணாத. எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. நீங்க எப்படி வந்து என் family அததான் பண்ணுவா. இப்ப பத்தி போய் அவ கேஸ் போட்டுக்கோ, போ. பொறுமையா டீடைலா பேசுவா. போய் எனர்ஜி கேஸ் வேஸ்ட் பண்ணாத. நீங்க வந்து போய் நீங்க கேஸ் பண்ண போட்டுக்கோ. வந்து ஒரு ஜட்ஜம்மா ரோல நான் பேசுனதுக்கு நீங்க எதுக்கு என் ஃபேமிலிய பேசுறீங்க? நீங்க அட்வொகேட் பண்ணீங்கல, அந்த அட்வொகேட்ட பத்தி பேசுனேன் மேடம். நீங்க பண்ண ஜட்ஜ் ரோல பத்தி நான் பேசுறேன். நானும் நீங்க பண்ண அட்வொகேட்ட தான் மேடம் பேசினேன். நீங்க எதுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி பத்தி பேசுறீங்க? அவங்க ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தா நீங்க பண்ணீங்கன்றாங்கல்ல, அப்ப வரிசையா ஒரு ஆள பண்ணணும்ல. மச்சான், யாருக்கும் வலிக்காத மாதிரி நான் பண்ணேன். டேய் அது கேம்டா. டேய் நான் அத கூட நீ என்னடா ஒத்துக்கிட்டேன். எல்லாத்துக்கும் இது பண்றீங்க? டேய் நீ ஏன்டா உன் தலையில மண்ணெண்ணி போட்டுக்கற? நீ பண்ணது சத்தியமா அந்த அவன மூத்தி சும்மா இருந்தவன மூத்தி விட்டு சீட்டு 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 நான் சீட்டு இப்ப மூஞ்சி பாவமா வச்சுக்கறான். இப்ப மூஞ்சி பாவமா வச்சுக்கறான். ஐயோ, அவன் நேரத்துக்கு அப்பா எடுத்து சாமி பாருப்பா கர்மம். சீ விஜய் எங்கடா ஆகுற? கரெக்டா கணிச்சடா நீ. என்னடா நான் வெளியே வந்தா கூட அவள காயில கூட பெருமையா பேசுறடா நீ. ஆனா அவள போதும்டா. போதும்டா.
தண்ணி குடி. வெறும் பர்ஃபார்ம் பண்ண வந்த இது பெரிய மேடம் மக்கள் கிட்ட போய் சேவை என்னடா நடக்குது? நம்ம பேசிட்டு இருக்கோம், இவங்களுடைய காதை இங்க கலட்டி போட்டுட்டு நான் பேசும்போது உனக்கு தலை வலிக்குது, நான் பாடும் போது உனக்கு காது வலிக்குதுன்னா நீ பேசும்போது நான் ஏன் பேசக்கூடாது? நான் இங்க நானே இதே கார்ல தான் உட்கார்ந்துருக்கேன். நீ பேசுனா நாங்க கேட்கணுமா? நாங்க பாட்டு பாடினா அவங்களுக்கு காது வலிக்கல. அதுதான் நான் வந்து பேபி உன்னை டிக்கெட் பண்றாங்க பேபி. இதுக்கு மேல என்னடா ட்ரிகரு? என்ன பண்ணி தொலைட்டு ஏதோ ஒண்ணு. கூடயே இருந்து போனியே போ, பார்த்தல எப்படி இருக்காங்கன்னு. ஏய் நான் நம்ம அவங்க கூட அவங்க இது பண்ணி இந்த மாதிரி சொல்றேன். நான் அவன் கூட இருந்தாலும் வந்தான். அவன் வந்திருக்க கூட அங்க இல்ல. அங்க என்னது நீ ஏதாவது வந்து தொலைச்சு அதை சொல்றேன். பேசிக்காதீங்க. நான் அவன்கிட்ட பேசுறேன். நீ பேசாதீ கார்ல, காது வலிக்குது எனக்கு. பேசாத. ஓ நீ இறங்கி போ, நான் ஏன் போறேன்? அதுதான் இவங்க பண்றது. நம்ம இங்க ஏதோ ஒண்ணு பேசுவோம். நீ இப்ப ஒரு கேவலமான ஒரு கேம் விளையாண்டி, அதுக்கு இது பரவாயில்ல. நான் இப்ப சாண்ட்ரா பத்தி தான் பேசுறேன். நீ பேசாத. பத்தியா சிரிக்கிறப்பாரு, எப்படின்னா உனக்கு மனசாட்சி இல்லாம சிரிக்க முடியுது. அத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீ அப்படியே என்ன பேசுவேன்னு தெரியாது பாரு. ஆப்வியஸ்லி அவங்க வந்து இங்க இருக்காங்க. மைக்க மறைச்சிட்டு தானே பேசுவேன். இந்த இதை திறந்து விட்டு இந்த இதை ஓபன் பண்ணும்போது டோர் ஓபன் ஆகல. அப்போ இத வந்து ஓபன் பண்ணி அவங்கள புஷ் பண்ணணும். கரெக்டா? அதத்தானே பண்ணோம். சோ அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த காரை விட்டு வெளியில போகாம இருக்கிறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டிவா அவங்க இங்க லாக் பண்ணிட்டாங்க. கரெக்டா? நானு கதவு திறந்துருச்சு, ஓபன் ஆயிடுச்சு. கரெக்டா? டோர் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களை எப்படி வந்து தள்ளிதானே ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்லி அவங்கள தள்ளி தானே வந்து இது பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க போகவே இல்லை, அவங்க காலும் இங்க வந்து லாக் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி எப்படி பண்ணா அவங்கள புஷ் பண்ண, இட்ஸ் கால்ட் புஷ். அவங்கள புஷ் தான் பண்ணும். ஓகேவா? ஒரு கட்டத்துல வந்து அவங்களுடைய டிக்கி, அவங்களுடைய பேக் இங்க இருந்தது. ஓகேவா? சோ அதுவுமே நம்ம வந்து பார்த்தோம், ஸ்பாட் பண்ணிட்டோம். அவங்க ஒரு மாதிரி ஆனாங்க. சோ நான் அப்ப கூட வந்து கதவை என்ன அட்ஜஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குமோ அப்படிதான் நம்ம பண்ணோம். ஓகேவா? இப்போ இதை விட நான் இது இங்க நடந்ததை நான் நியாயப்படுத்தல. இது இங்க நடந்ததை நான் நியாயப்படுத்தல. ஆனா இது ஒவ்வொரு கேம்லயும் நடந்திருக்கு தானே. ஒவ்வொரு கேம்லயும் அக்ரெசிவா இங்க நடந்துட்டு தானே இருக்காங்க. அப்போ நம்ம எனக்கு நடந்தது என்னது, சபரிக்கும் அக்ரெசிவா தான் நடந்திருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு கேம்லயும் எனக்கு தூக்கம் வருதுங்க. எனக்கு தூக்கம் வருது கமர்தேன். எனக்கு தூக்கம் வருது கமர்தேன். ஐயோ நான் திரும்ப கூட ஏதாவது ஒரு எனக்கு தூக்கம் வருதுங்க. நான் பண்றேங்க. உங்க நான் ஏதாவது வந்தா கமர்தேன் நீங்க வராதீங்க. நான் பேச்சுக்கே வரல. நம்ம வந்து இது மாதிரிதான் ஒவ்வொரு கேம்லயும் வந்து தலை டாஸ்க்லயும் வந்து நாம என்ன எதிர்பார்த்தோமா அத நம்ம ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிட்டோம். நான் அது ஏதாவது ஒண்ணு நம்ம பேசணும். அதுக்கு அடுத்து வந்து இது பண்ணும்போது தானே அது பண்ண. அதே மாதிரி இந்த இடத்துல அவங்களை எப்படி புஷ் பண்ணுமோ அப்படிதானே நம்ம புஷ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மெடிக்கலா போகும் அப்படிங்கறத எதிர்பார்க்கல. விட்டு அவங்க என்னமோ ட்ரை பண்றாங்க. இல்ல திவ்யா, தலைவலிக்குது வந்து அதுல இருந்து பேசிக்கிட்டே இருக்க. நாங்க ஏதாவது சொல்றோமா? உனக்கு எப்படி பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, கத்துறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சோ அதனால கண்டு ஆமா லூசுதா, நீ ரொம்ப தெளிவுதானே. சிரிக்கிறாங்கடா. புரியலடா இது என்ன, எனக்கு நான் என்ன இங்க பாரு வினோத், இங்க பாருடா. எப்பா அதுல கேட்டுக்கிறேன், இங்க இருந்து கேட்டு இருந்தாங்க வேணும்னே பண்றாங்க. இங்க பாருடா, சிரிக்கிறாங்க. கேக்குறான்ற மறுபடியும் பாடுறான்ற வெறுப்புலதான் கேட்டுக்கிறேன். எனக்கே புரியலடா என்னடா இது அவ்வளவு ஒர்த்து. இது எதுவுமே வாழ்க்கையில அப்படி ஒர்த்து இல்ல. அவங்க நடுவுல எப்போதும் வந்து வாய் விடுவாங்க. அது மாதிரி வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு
கையை கொடுத்துருக்காங்க. கை கொடுக்கறத நம்ம பார்க்கவே இல்லை. So, அவங்க வந்து பதில்ல. இவங்க வந்து அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா நமக்கு நாலா பக்கமும் வந்து கண்ணு இருக்காங்க. கரெக்டா? இவங்க